பக்தி கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். பொருளாதாரம் சம்பந்தமான செயல்கள் எப்போ செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற காலகட்டத்தை பற்றின பேச்சில் நம்ம இப்போ இருக்கோம். இப்போது 30 ஜூன் 2024 முதல் 8 ஜூலை 2024 வரை குடை யோகம், அதாவது ஒரு குடையின் கைப்பிடி கேது பகவானாகவும் குடையின் மேல் பகுதி 8 கிரகங்கள் அணிவகுத்து நிற்கும் காலகட்டம் இது. அடுத்து கிரகமாளிகா யோகம் 9 ஜூலை 2024 முதல் 12 ஜூலை 2024 வரை நவகிரகங்கள் மாலையாக அணிவித்து நிற்கும் காலம் இது. இப்போது இந்த கிரகமாளிகா யோகம் மற்றும் இந்த குடயோகம் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ டைரெக்டாக நம்ம ராசி பலனுக்கு போயிடலாம். மீன ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது, என்ன செயல் செஞ்சோன்னா நமக்கு பொருளாதாரம் மேம்படும், அதற்கான வழிபாடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன ராசி லக்னக்காரங்களுக்கு இப்போ 7.5 சனி தொடங்கிய காலம் இது. இப்போது 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, அவர் வக்ரமாக இருக்கிறார். பொதுவாகவே கிரகங்கள் வக்ரம் பெற்றுச்சுன்னா அவங்களுடைய பார்வை ரொம்ப சுபத்தன்மை பெறும். இப்போது குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்வை செய்கிறாங்க. குரு பார்க்கும் இடம் சுபம் பெறும். அப்போ 9ஆம் வீட்டை குரு பார்க்குறதுனால 9ஆம் வீடும் பலம் பெறுது. சனி பார்க்கும் இடம் பால், ஆனால் வக்ரம் பெற்ற சனி பார்க்கும் இடம் சுபம் பெறும், பலம் பெறும். அப்போ அந்த 9ஆம் வீட்டை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்குறதுனால அந்த வீடு இப்போது ஆக்டிவேட் ஆகுது, அது க்ரோத் ஆக போகுது, வெல்த்தை நல்லா கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போது அந்த 9ஆம் இடம் அப்படின்னா என்னென்னா பாக்யஸ்தானம். நமக்கு லக்கு ஃபேவர் ஆகணும் அப்படின்னா 9ஆம் வீடு சப்போர்ட் பண்ணும். 9ஆம் வீடு தந்தையர் ஸ்தானம். 9ஆம் வீடு நமக்கு முன்னோர்கள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஆசிகள், அடுத்து முன்னோர்களின் சொத்துக்கள், தந்தையாரின் சொத்துக்கள், தந்தையார் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம், இது எல்லாமே 9ஆம் இடம். அந்த இடத்த பார்க்குறதுனால இது சார்ந்த சப்போர்ட் எல்லாமே நமக்கு கிடைக்கிது. அடுத்து லோன் போட்டு நம்ம சுபகாரியம் பண்ணுவோம். இப்போ லோன் போட்டு வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, அதுக்கு நம்ம லோன் போட்டு ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு ஜாப் சேஞ்சு, இப்போ நான் ஜாபுக்கு போயிட்டுருக்கேன்னா நான் பிஸ்னஸ் பண்ணுவேன், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா ஜாப் போவேன், ரெண்டுமே நான் பேரலாக வச்சுக்கக்கூடிய காலகட்டம் இது. என்ன 7.5 சனி இப்போ தொடங்கி இருக்கிறதுனால ஒரு விஷயமும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பல்காக போடாமல் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அடுத்து மட்கும் பொருட்கள் விற்பனை சார்ந்த தொழில் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்க போகுது. இப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ஜாப் போயிட்டுருக்கீங்கன்னா பேரலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது கூட அடிஷ்னலாக இன்கம் வர்றதுக்கு வேறு ஏதோ ஒரு பிளான் போடுங்க. அந்த பிளான் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். அந்த எக்ஸிக்யூஷனுக்கு உங்களுக்கு லோன் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ நாள் எனக்கு நான் பணம் கேட்டுட்ருக்கேன், கேட்ட பக்கம் பணம் கிடைக்கல, பணம் கிடச்சிது அப்படின்னா அது வேறு செலவுக்கு போயிடுது, வேஸ்ட்டாக போயிடுது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், பணத்துக்கும் எனக்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மணி ஹெல்ப் பண்ணும். மணி யார் மூலியமாவது கிடைக்கும், இல்லைன்னா லோன் கிடைக்கும், யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபினான்ஷியலி. அதை வச்சு நீங்கள் க்ரோ ஆகிறதுக்குண்டான செயல்களில் நீங்கள் ஈடுபடலாம். இப்போ 9ஆம் வீட்டை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்கறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம பார்த்தோம்னா 9ஆம் வீடு செவ்வாய் குரு சேர்ந்த ஒரு காம்பினேஷன். அப்போ செவ்வாய் குரு அப்படின்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு, பவர் ஜென்ரேஷன், அப்போ அந்த துறை செக்டரில் நம்ம ஈடுபடும் போது இன்னும் நமக்கு க்ரோத்து நல்லா கிடைக்கும். அப்புறம் மீனம் அப்படின்னாலே குருவுடைய வீடு. அப்போ நீங்கள் கோல்டன் ஜுவல்லரி அதில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா அந்த கமாடிட்டி உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத்தை கொடுக்கும். அப்போ இது சார்ந்த ஒரு போர்ட்ஃபோலியோவை பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு, அடுத்து பவர் ஜென்ரேஷன் செக்டர்ஸு, அடுத்து கோல்டன் ஜுவல்லரி அப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு க்ரோத்து அபரிவிதமாக இருக்கும். அப்போ வழிபாடுகள் என்ன பண்ணால் எனக்கு இன்னும் நான் ஈஸியாக மணி மேக் பண்ணலாம், என்னோடய கஷ்டம் எப்போ சீக்கிரமாக தீரும்னா மச்ச அவதார பெருமாள் வழிபாடு. அதாவது மீன், உங்களுடைய ராசியே மீன்னா அப்போ அந்த மீன் அவதாரம் எடுத்த பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலமாக இன்னும் உங்களுக்கு சப்போர்ட் ஈஸியாக கிடைக்கும். யாராவது கை தூக்கி விடுவாங்க, நம்மளுடைய கஷ்டங்கள் சீக்கிரம் தீர்ந்துடும். அப்போ இந்த பொன்னான காலகட்டத்தை நீங்கள் மச்சவதார பெருமாளை வழிபட்டு அடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது மூலியமாக, ஒரு ஜாபுக்கு போகிறது மூலியமாக, ஒரு இடப்பெயர்ச்சியின் மூலியமாக, ஒரு வேறு ஒரு சேஞ்ச் மூலியமாக உங்களுக்கு க்ரோத் கிடைக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. அப்போ உங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற என்னுடைய வாழ்த்துக்களும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.